விசிக, ஐயுஎம்எல் இவங்களெல்லாம் திமுக கட்டுப்படுத்துகிறது, எங்களின் வாக்குகளை வாங்கி நீங்கள் வென்றுவிட்டு நீங்கள் அங்கே சென்று அமைச்சரானால் அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகளும் வைத்து அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவதாக ஒரு தகவல் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதியிலே திமுகவினர் வாக்களித்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் 234 தொகுதியிலும் திமுகவிற்கு வாக்களித்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு கட்சி இல்லை என்றால் திமுக கூட்டணியே இல்லை என்பதை இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு. ஒத்துக்கிறீங்களா? பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணி ஆட்சியை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்கள். ஆனால் அது பேசப்பட்டது இன்றைக்கி நடைமுறைக்கு இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டது. ஏன் விசிக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற கேள்வி. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி மிக வலுவாக அல்லது பலமாக இன்றைக்கு தாவேகா பக்கம் சாய்ந்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. மூத்த ஊடகவியலாளர்கள்லாம் அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் ஒன்று இருக்கிறது. அந்த பாய்ச்சலை தயார்படுத்தப்பட வேண்டுமானால் அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து அந்த பாய்ச்சலை உருவாக்கினால்தான் விடுதலை சிறுத்தைகள் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு சென்றடைய முடியும். ஆக இந்த மண்ணில் இன்றைக்கு ஆண்ட முதலமைச்சரை அடியோடு தோல்வி உறச் செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆனால் திருமா தெளிந்த நீரோடையில் மீன்பிடிப்பவர் அல்ல, கலங்கிய குட்டையிலும் கையை விட்டு மீன்பிடிக்க கற்றுக்கொண்டவர். அண்ணன் திருமா அரசியல் சாதுரியமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். சார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, தாவேகா அப்படின்றது ஒரு மாயை பிம்பம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி, ரொம்ப நாள் நீடிக்காது, 6 மாதத்தில் கூட கவிழ்ந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாள் முதல்வரே பதிவு பண்ணியிருக்காரு. 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்ற பகல் கனவை தவிடிபொடியாக நீங்கள் 6 மாதத்துக்கு பிறகு தேர்தல் வரணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 234ஐயும் கைப்பற்றுவோம், இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுவோம். மமதையில் இருந்தீங்களா? நான் கேட்குறேன், உண்மையான வெற்றியை திமுக பெற்றிருக்கிறதா? ஓட்டுக்கு 2000 கொடுத்து வாக்கு வங்கியை நிலைநிறுத்திருக்கீங்க. ஏன்னா டெபாசிட் காலி அத்தனை தொகுதியில் எங்கள் மாதிரி நீங்கள் நின்றுருந்தீங்க. தன் கையை ஊனி தானே கரணம் பாய்ந்து தப்பித்திருக்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். யாரையும் நம்பி இல்லை, இப்போவும் சொல்கிறோம், யாரையும் நம்பி இல்லை. நீங்கள் இந்த ஜென்சி கிட்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சதாக ஒரு விமர்சனம். எங்களுக்கு மூளை இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சோம், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தினோம், நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். உங்களுக்கே அந்த மூளை இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். விசிக, ஐயுஎம்எல் இவங்களெல்லாம் திமுக கட்டுப்படுத்துகிறது, எங்களின் வாக்குகளை வாங்கி நீங்கள் வென்றுவிட்டு நீங்கள் அங்கே சென்று அமைச்சரானால் அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகளும் வைத்து அவர்கள் கட்டுப்படுத்தப்படுவதாக ஒரு தகவல் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதியிலே திமுகவினர் வாக்களித்தார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் 234 தொகுதியிலும் திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆமாம், இதான் ஐயுஎம்எல் உடைய நிலைமை. அவங்க என்ன கட்டுப்பாட்டுகள் வைக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு கட்சி இல்லை என்றால் திமுக கூட்டணியே இல்லை என்பதை இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அவங்க வெளியிலிருந்து ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுப்பது என்கிற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட வெளியிலிருந்து ஆதரவு ஏன் நேரடியாக வந்த ஆதரவு அமைச்சரவையில் ஏன் இடம் இல்லாமல் அது படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். ஒரு கட்சியோட கூட்டணி ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விமர்சனம் அப்படி இருந்தால் அதை நீங்கள் எப்படி இந்த கருத்தை எதிர்கொள்வீங்க? இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணி ஆட்சியை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்களா? ஆனால் அது பேசப்பட்டது இன்றைக்கி நடைமுறைக்கு இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. ஏன் விசிக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற கேள்வி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி மிக வலுவாக அல்லது பலமாக இன்றைக்கு தாவேகா பக்கம் சாய்ந்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. மூத்த ஊடகவியலாளர்கள்லாம் அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் ஒன்று இருக்கிறது. அந்த பாய்ச்சலை தயார்படுத்தப்பட வேண்டுமானால் அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து அந்த பாய்ச்சலை உருவாக்கினால்தான் விடுதலை சிறுத்தைகள் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு சென்றடைய முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணி வைத்தால் உதயநிதி என்கிற தகுதி இல்லாத ஒரு மனிதரை தலைவராக்குவதற்குத்தான் அது பயன்படுமே ஒழிய முதல்வராக்குவதற்கு பயன்படாது. ஆக இந்த மண்ணில் இன்றைக்கு ஆண்ட முதலமைச்சரை அடியோடு தோல்வி உறச் செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆனால் திருமா தெளிந்த நீரோடையில் மீன்பிடிப்பவர் அல்ல, கலங்கிய குட்டையிலும் கையை விட்டு மீன்பிடிக்க கற்றுக்கொண்டவர். அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன்,
அண்ணன் திருமா அரசியல் சாதுரியமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதில் உரிய முக்கியத்துவ பிரதிநிதித்துவங்கள் வழங்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மனித கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு ஆளுகிறது. நாங்கள் இஸ்லாமியர்களாக உங்களை பார்க்கவில்லை, எங்கள் சகோதரர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த மண்ணை சார்ந்தவர்கள். மதத்தை வேண்டுமானால் வேறு உலகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த தமிழ் உலகம் உங்களை காலம் முழுவதும் தாளாட்டுகிறது என்றால் நீங்களும் தமிழர்களே. அந்த வகையில் அவர்களையும் அரவணைத்து ஆராதித்து அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, தாவேகா அப்படின்றது ஒரு மாயை பிம்பம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி, ரொம்ப நாள் நீடிக்காது, 6 மாதத்தில் கூட கவிழ்ந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்னாள் முதல்வரே பதிவு பண்ணியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிறைய அது மாதிரி பேசியிருக்காரு. இந்த ஆட்சி தாங்காது அப்படிலாம் கூட பேசினார். உங்களுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்தால் சட்டையை கிளிப்புன்ற போது கொண்டு வரைக்கும் ஒரு முன்னாள் அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருந்தார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம்? அனிதா ராதாகிருஷ்ணன் என்கிற அயோக்கியத்தனமானவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதில்லை. முன்னாள் அமைச்சரா இல்லையா அவர்? இருக்கட்டும். அதாவது என்னென்னா, அடித்த கொள்ளைகள் பல லட்சம் கோடி. அவர் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது எந்த மீனவனுக்கு பக்கவளமாக இருந்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா தற்குறிகளெல்லாம் பேசுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேசுவதற்கு தகுதி இல்லாமல் மக்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்ற பகல் கனவை தவிடிபொடியாக, நீங்கள் 6 மாதத்துக்கு பிறகு தேர்தல் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 234 கைப்பற்றுவோம், இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிருவோம். நாங்கள் மமதையில் இருந்தீங்களா? நான் கேட்குறேன், உண்மையான வெற்றியை திமுக பெற்றிருக்கிறதா? ஓட்டுக்கு 2000 கொடுத்து வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். என்ன டெபாசிட் காலி அத்தனை தொகுதியில் எங்கள் மாதிரி நீங்கள் நின்றுருந்தீங்கன்னா, ஓட்டுக்கு காசு இல்லை, கொண்டி கொண்டி மோத தயாரா? வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு களத்திற்கு வர தயாரா முதலமைச்சர் முன்னாள் மு.க. ஸ்டாலின் அவர்கள்? சொல்லுங்க பார்ப்போம், கேட்டு சொல்லுங்க. தன் கையை ஊனி தானே கரணம் பாய்ந்து தப்பித்திருக்கிற மாபெரும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். யாரையும் நம்பி இல்லை, இப்பவும் சொல்கிறோம், யாரையும் நம்பி இல்லை. தேர்தல்களை மலரட்டும், நாங்களும் எதிர்பார்க்கிறோம். உங்களால் முடியாது. பம்மாத்துக்கு வார்த்தைகளை விடுவீர்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், ஆகையால் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும். இந்த உங்கள் மாதிரி தமிழ் பேசி தலகவிழ்ந்து விடுறதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்கும் தமிழ் தெரியும். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே ஒன்றையும் யோசிக்காமல் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் ஓய்வெடுப்பதற்கு தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகையால் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அயோக்கியத்தனமான மனிதர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. அவர்களெல்லாம் கொள்ளையர்கள், கொள்ளை செய்வதையே குறிக்கோளாக வைத்தவர்கள், பல லட்சம் கோடிகளை மக்கள் வரிப்பணத்தை சூறையாடி தின்று கொளுத்தவர்கள், பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்துவிட்டு இன்றைக்கு பேச வருகிறார்கள். என்னோட பேச உட்கார வைக்க, பேசுவோம் மணிக்கணக்கில். உங்கள் அண்டவாளம் தண்டவாளம் அத்தனையும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட உதவியாளர் எவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் அந்தரங்கத்தில் ஈடுபட்ட ஆபாச வீடியோக்கள் இன்றைக்கும் எங்கள் கண் முன்னால் காட்சியாக இருக்கிறது. பார்த்து பேசுங்க. முன்னாள் அமைச்சர் என்கிற பதவியை வைத்து கொண்டெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. கருவிலேயே கருவறக்கும். அனிதா போன்ற அழுக்கு மனிதர்களை பற்றியெல்லாம் நீண்டு நெடிய வார்த்தைகளில் பேசிவிட முடியாது, சுருக்கிக் கொள்ளும். ஓகே சார், அதே நேரத்தில் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க, தாவேக்கா வெற்றி அப்படின்றது இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளத்தின் மூலமாக கிடைத்த வெற்றி. எல்லாருமே திரும்ப 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 நீங்களும் அதை பயன்படுத்த வேண்டியதானே? இல்லை, அவங்க யூடியூப் தொலைநோக்கி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கல? 75 வருஷம் நீங்கள் இந்த சென்சி கிட்ஸை கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சதாக ஒரு விமர்சனம். எங்களுக்கு மூளை இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் நிகழ்காலத்தினுடைய போராளிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் எதை விரும்புகிறார்கள், மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை நாடி துடிப்பை கண்டுபிடித்தவர்கள். நாங்கள் இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சோம், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தினோம், நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். உங்களுக்கே அந்த மூளை இல்லை, பீகார்காரன் வரல, அதனால் மூளை இல்லை, அப்படி தானே? ஆக சகோதரி கனிமொழி அவர்கள் இன்ஸ்டாகிராமை பற்றி பேசுகிறார்கள். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி பாருங்கள், ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம். முடியுமா உங்களால்? நாங்கள் அடுத்திற்கு தாவோம். ஏஐக்கே போயிட்டோம். நாங்கள் அதுக்குன்னு ஒரு அமைச்சரே நியமிச்சிருக்கிறோம்.
நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏஐயை தாண்டி ஏதாவது பாய்ச்சல் இருந்தால் நாங்கள் அதுக்கு பாய்வோம். அப்படி தான் நாங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறோம், அப்படி தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் தேர்தல் வியூகங்களுக்கு முன்னால் நீங்கள்லாம் தவிடுபடியாகி விடுவீர்கள். எங்கள் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆதவர்ஷனாவுடைய களத்திட்டங்கள் கவனிக்கத்தக்கவை. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமாருடைய விரைவு திட்டங்கள் அபாயகரமானவை. எங்கள் தேர்தல் வியூகத்தினுடைய வகுப்பாளர் ஜான் அவர்கள் வகுத்து கொடுக்கிற மரபுகள் எதிரியையும் கூட தூள் தூளாக்குகிற விடயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண இல்லை, வச்சு செஞ்சுருவோம். நாங்கள் தாண்டி போகணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே நில்லுங்க. சரி, இதில் முக்கியமான எல்லாருடைய கொள்கையும் பார்க்கப்பட்டது தமிழ் ஈழம், இலங்கை தமிழர்கள் நமக்கு தொப்புள்குடி உறவுகளுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு. இதற்கு முக்கியமாக நடந்த அந்த படுகொலைக்கு காங்கிரஸ் தான் அப்படின்னு எல்லாருமே குற்றம் சாட்ட சூழ்நிலையில் இந்த காங்கிரஸோடு தாவேக்கா இப்படி கூட்டணி வச்சுட்டாங்களே, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து 2 அமைச்சரவையும் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ற விமர்சனத்தை வைப்பாங்களே, இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இப்போவே அதுக்கு முடிவு சொல்லிடுறேன். தேசிய தலைவரை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து நூற்றுக்கணக்கான போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்து குறிப்பாக 61 இடங்களில் அவர்களுக்கு முகாமிட்டு அதிலே புதுக்கோட்டை மாவட்டம் குளிவரை வனப்பகுதிக்குள் தேசிய தலைவர் அவர்களை பயிற்சி எடுக்க வைத்துவிட்டு பொன்னமான் போன்ற எண்ணற்ற கள போராளிகளை மேட்டூர் வட்டம் குளத்தூர் மலைக்காடுகளில் அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்த வரலாறும் மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் தங்கத்தாய் இந்திரா காந்தி அவர்கள்தான் தேசிய தலைவரை உருவாக்கி தந்தார்கள். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு துணையாக இருந்தார். அவருடைய புதல்வர் ராஜீவ்காந்தி அவர்கள் மிக நேர்மையாக இருந்த காரணத்தால் தான், தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்த சூழலால் தான் சிங்கள பேரினவாத இராணுவ படைவீரன் ஒருவன் துப்பாக்கியின் கட்டையை திருப்பி கொண்டு தாக்க முற்பட்ட காட்சி. ஆனால் சிங்களவனை பகைத்து கொள்ளக்கூடாது என்று உணர்ந்த ராஜீவ்காந்திக்கு அருகில் இருந்து ஆலோசனை சொல்லக்கூடிய 2 பார்ப்பனர்கள், சிவசங்கர மேனன் என்ற இன்னொருத்தர், இவர்கள்தான் ராஜீவ்காந்தியினுடைய மனநிலையை மாற்றி தமிழீழத்திற்கு எதிராக திசை திருப்பியவர்கள். எங்கள் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி போன்ற முன்னணி தலைவர்களைப் போல காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு 4-5 பேர் ஆலோசனை என்கிற அடிப்படையில் ராஜீவ்காந்திற்கு அருகிலே இருந்திருந்தால் தமிழீழம் ராஜீவ்காந்தியினுடைய காலத்திலேயே விடிவு பெற்றிருக்கும், முடிவுற்றிருக்கும். யுத்தம் இருந்திருக்காது. ஆனால் சில பார்ப்பனர்கள் செய்த சூழ்ச்சியால் தான் தமிழீழ கொள்கையில் இந்தியா வேறு நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்பொழுது இருக்கிற காங்கிரஸ் ராகுல் காங்கிரஸ், அவர் தன் பாட்டியின் நிலைமையை கையில் எடுத்திருக்கிறார். அதுக்கு பல சான்றுகளை நான் சொல்ல முடியும். ஆக காங்கிரஸ் பேரியக்கம் தமிழீழத்தை அழித்தது என்பதை விட தமிழீழத்தை பாதுகாத்தது என்று சொல்லலாம். அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு ராகுல் காந்தி எடுப்பார் என்கிற அசாத்தியான நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஒன்று, சர்வதேச நாடுகள் 26 நாடுகள் சேர்ந்துதான் தமிழீழத்தை அழித்தொழித்திருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்தியாவும் சேர்ந்துதான். காரணம், தனக்கு கீழ் இருக்கிற எந்த ஒரு தேசத்திலும் இன்னொரு நாடு பிறந்து விடக்கூடாது. குறிப்பாக அது இந்து தேசமாகத்தான் இருக்க வேண்டும், தமிழ் தேசியமாக இருக்கக்கூடாது என்று இந்தியாவுடைய பார்ப்பனர் சூழ்ச்சியில் சிக்கி கொண்டு கிடக்கிறது தமிழீழம். ஆக வெளியுறவு கொள்கையில் இன்றைக்கு ராகுல் காந்தி எடுத்திருக்கிற திட்டம் தமிழகத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் ராகுல் காங்கிரஸை நாங்கள் அரவணைக்கிறோம். சரிங்க சார், இப்போ கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லாருமே காங்கிரஸை மட்டும் விட்டுருங்க. இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் நாங்கள் கொள்கை ரீதியில் திமுகவோட தான் தொடர்றோம். எங்கே ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துவிடுமோ தாவேக்காவோடு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. இன்னும் அவங்க திமுகவோடு தொடர் போவதாக சொல்கிறாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னா அவங்க நிலைப்பாடு திமுக பக்கம் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கையில் எடுக்க வேண்டியது வரும்? திராவிட முன்னேற்ற கழகமே ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை தான். எல்லாருமே அவங்க பிள்ளைன்னா இப்போ யார் தான் எதிராக இருக்கீங்க? அவங்க உங்களை தமிழக நீங்கள் அவங்கள வெற்றி கழகம்தான் இன்றைக்கு வரை எந்த விதமான கைகோர்ப்போ கையூட்டோ மறைமுக கூட்டணியோ இல்லாமல் இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது. மக்கள் நம்பியிருக்கிறார்கள். அவங்க அப்படி வைக்கல விமர்சனத்தை திமுக அவங்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிற தப்பை மூடி மறைப்பதற்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கு
7 அமைச்சர்களை அன்றாடங்காட்சி மக்கள் சமூகத்திலிருந்து அலங்கரித்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் திமுக அதை செய்ததா? அப்போ சனாதனத்தின் முகவரி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். காரைக்குடியில் ஆர்எஸ்எஸ்னுடைய முகமாக இருக்கிற ஹச்ராஜாவை முதலாக சட்டமன்றத்திற்கு அனுப்பியது திமுக. மறந்துவிடக்கூடாது. யார் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள்? ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு முகம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அண்ணன் திருமா அவர்களும் இஸ்லாமிய இயக்கங்களும் அதை உணர்ந்து கொண்டிருக்கும் என்றே நான் நம்புகிறேன். கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பாக அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு ஆர்எஸ்எஸ்னுடைய மாற்று முகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை ஒழிப்பது தான் எங்களுடைய வேலை. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.